கட்டிலில் இழுத்து போட்டவன் மீண்டும் அவள் மீது படர முற்பட, ப்ளீஸ் வேண்டாம் விட்டுரு, நீ வேணுன்ற அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டல, என்னை விட்டு தொலையேண்டா, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? அது எப்படிம்மா உன்னை விட முடியும்? நீ என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ணியிருக்க? ஐயோ, இப்போ என்னை என்ன தான் செய்ய சொல்கிற? என்னை உயிரை விட மேலே நினைக்கிறேன், கற்பையை நீ சூறாடிட்ட, இன்னும் என்ன செய்ய நீ காத்திருக்க என்று கண்ணீர் மல்க அழுது கொண்டு அவனிடத்தில் கேள்வி கணைகளை தொடுக்க, தன் காதுகளை குடைந்தவன், என்ன பேபி நீ எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? ஒரு உண்மையை சொல்லட்டா, நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் கூட எனக்கு பெருசாக தோணி இருக்காது போல இருக்குது. நீ இந்த மாதிரி அழுகிறத பார்க்க பார்க்க உன்னை இன்னும் இன்னும் ஆளணுன்ற ஆசை எனக்கு அளவுக்கு அதிகமாக ஏறுதுடி. அதனால் நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி அழுதுகிட்டே இரு, அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. அவளோ இவன் என்ன மாதிரியான ஜென்மம் என்று விசித்திரமாக அவனை பார்த்தவள் மீண்டும் அவன் தன்னிடத்தில் அளவுக்கு அதிகமாக அத்துமீறப் போகிறான் என்பது மட்டும் தெள்ளம் தெளிவாக புரிந்தது. வேண்டாம் விட்டுரு, இதோட என்னை விட்டுரு, என்னால் முடியலை, ப்ளீஸ் விட்டு தொலை என்று அவள் கதற, முடியாதடி, சாரி, அன்னைக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீ யோசிச்சிருக்கணும், எதை பற்றியும் யோசிக்காம தானே நீ எல்லாத்தையும் பண்ண. அப்போது இப்போ நான் எதையுமே யோசிக்கிற மனநிலைமையில இல்லை, எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டியே, அப்புறம் எதுக்கு இன்னமும் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அச்சோ செல்லக்குட்டி, ஒரு தடவை எடுத்துக்கிறதுக்கெலாம் நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவியா என்ன? எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அழகு கூடவே இருக்கணும்னு தோணுதுடி. அவனை விசித்திரமாக பார்த்தவள், என்னை என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா என்று கேட்க, சத்தமாக வாய் விட்டு சிரித்தவனா, ஏண்டி இப்போ நீ எச்சிலை ஆயிட்ட, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க நினைப்பேனா? நீ எல்லாம் எனக்கு மனைவியாக வரத்துக்கு தகுதியே இல்லை, ஏன் எனக்கு பாட்டியாக இருக்கிறதுக்கு கூட உனக்குலாம் தகுதியே இல்லடி, உன்னை எந்த இடத்துல வைக்கிறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா என்று கூறியவன் மீண்டும் அவள் உடலில் முத்த யுத்தங்களை தொடங்கியிருந்தான். ஆனால் முன்பு போல இல்லாமல் இந்த முறை அளவுக்கு அதிகமாகவே அழுத்தம் கொடுத்தும் மென்மையாக வாயால் சுவைத்தவன் அவளின் கண்களை பார்த்தபடியே அவள் மென்மைகளை மேலே தூக்கி, பாருடி, நல்லா பாரு, நீ கண்ணு முடன அப்புறம் நான் கொலகாரன் லெவலுக்கு இறங்கி பண்ணுவேன் என்று கூற, கண்களை மூடக்கூட முடியாத நிலைமையில் அவனையே பார்க்க இரண்டு மென்மைகளையும் அவள் கண்களுக்கு நேராக தூக்கி காட்டியவன் மாறி மாறி அதை சப்பி ருசித்து நாவால் வருடி என்று இம்சை செய்ய, அவளுக்கோ ஐயோவென்று ஆகியது. அப்படியே கீழே இறங்கியவன் உயிர் சுளையில் ருசித்துவிட்டு பெண்மையில் முகத்தை புதைத்து இருந்தான்.